जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சுவாமி, இந்த மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு ராசி பலன்கள், வாரத்துக்கு இந்த மாதிரியான ராசி பலன்கள், வருட ராசி பலன்கள், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நம்மளுடைய ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதை வைத்து நம்மளுடைய அந்த ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம்னு கிரக அமைப்புகளை வைத்து இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்தோம்னா ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதமா இருக்கும். அதற்கப்புறம் ஆவணி மாசம் பிறந்தோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷபத்துல கிரகங்கள் கிடையாது, மிதுனத்துல புதன், அதே போல சூரியன் பாத்தீங்கன்னா கடகத்துல சூரியன் குரு, அடுத்ததாக சிம்மத்துல சுக்கிரன் கேது, அடுத்ததாக கும்பத்துல ராகு, அடுத்தது மீனத்துல சனி இருக்க. இதுதான் இந்த ராசிகளுடைய கணக்கு. இதுல ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் இந்த சூரியன் சிம்மத்துக்கு வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை கட்டப்படி நம்மளுடைய ராசிப்படி நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி என்ன ராசி பலன்கள் அப்படின்னு சொன்னா 12 ராசிக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவமரியாதையை சந்திக்கும் சூழ்நிலை வரலாம். ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும். மறைமுக சூழ்ச்சிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. மனம் கதி கலங்க செய்யும் செய்திகள் வரலாம். மனம் கதி கலங்க செய்யக்கூடிய செய்திகள் வரலாம். சில பேருக்கு துக்க செய்திகளாகவும் இருக்கலாம். வீண் வார்த்தை பெரிய மோதல்களாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். நண்பரின் பிரச்சனையில் தலையிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ராசிக்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வீடியோல நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். கன்னியா ராசி நேயர்களே, உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி 1, 2. ஸோ இந்த கன்னியா ராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிக மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். பண விஷயத்துல அதிக மன உளைச்சல்களை சந்திக்க சூழ்நிலை வரும். குடும்ப விஷயத்துல அதிக மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் ரொம்ப நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. முதல் விஷயம். ரெண்டாவது, குடும்பத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு ஹஸ்தம் கன்னியா ராசி ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. சித்திர கன்னியா ராசி ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வளர்ந்தோம், ஏண்டா இருக்கும், சூசைட் பண்ணிக்கலாமா, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருத்தரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன் எப்போதுமே, சித்திர நட்சத்திர கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்திருக்கியா? கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்க, இன்னைக்கு வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் இருக்க. உனக்கான விஷயத்தை நீ என்னைக்காவது பண்ணியிருக்கியா? கிடையாது. அப்ப நீ எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்? கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வாழ்க்கையே 2 பட்டு தான் போயிருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுவும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல எடுத்துன்னு சொன்னா நிறைய சில பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ரொம்ப கரெக்டா போயிட்டு கரெக்டா நீ கொண்டு போறதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை தடத்தை நீ கொண்டு போறத தடம் பதிக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும். வேலை விஷயத்துல கரெக்டா இருக்கணும், தொழில் விஷயத்துல கரெக்டா இருக்கணும், பண விஷயத்துல கரெக்டா இருக்கும். பணம்லாம் ஈஸியா உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். நீ தான் இறக்க குணமானவனாச்சே, உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடும். தோ தரேன்னு உன்னை ஏமாத்துவான். வேலை விஷயத்துல சொல்றேன், இப்ப பண்றேன், அப்புறம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துவான். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள். கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே கண்டகச்சனி, இப்படி கால வைக்கிறதா அப்படி கால வைக்கிறதா, என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் போயிட்டு இருக்கு. அதுவும் உத்திரம் கன்னியா ராசிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 60% கொஞ்சம் பரவாயில்ல. ஹஸ்த நட்சத்திரம் பொறுத்தளவுக்கு 70% கொஞ்சம் பரவாயில்ல. சித்திர நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 80% மோசமா இருக்கு, 20% தான் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறது சில விஷயத்த பார்த்து செய்யுங்க. 1, பணியிடத்தில் உங்கள் செயல்பாட்டை ஒருவர் தொடர்ந்து கவனித்து கொண்டே இருந்து குறை சொல்லலாம். நீங்க மட்டும்தான் குறை சொல்லுவீங்களா? உங்களை மற்றவங்க குறை சொல்ல மாட்டாங்களா? கன்னியா ராசினாலே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குறை கண்டுபிடிக்கிறவங்க தான். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சின்ன விஷயமா இருந்தாலும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். அப்ப நீங்க தப்பு செஞ்சா உங்களை குறை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அதுவும் உண்டு. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்க நம்பிய சக ஊழியர் ஒருவர் உங்கள் தகவலை வேறுவருடன் பகிரக்கூடும். நீ யாரு ஓவரா நீ நம்புறியோ அவன் உங்ககிட்ட இருந்து விஷயத்த வாங்கிட்டு போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அதை வேலைக்கு
ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வேணும், கொஞ்சம் கவனமா இரு. மற்றவர்களின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பின்னர் நீங்களே அதுக்கு பதில் சொல்லும் சூழ்நிலைக்கு தள்ளாதீங்க. ஸோ கவனமா இரு. வெளிநாடு வாய்ப்பு வருதா, ஏத்துக்கோ, போ. வெளிநாடு போய் சம்பாரி, வெளிநாட்டுக்கு போ, நிறைய பணம் சம்பாரி, நன்னாரு. கையில் இருக்கும் பணத்தை எதிர்பாராத தேவைக்காக வெளியேறலாம். பழைய கடன் அல்லது நிலுவைத் தொகையை திரும்ப பெற போராட வேண்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஆவணங்களை சரி பார்க்காமல் எந்த நிதி ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடாது. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல்நிலை பாதிப்பு, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அதே போல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், நல்லது. அதே போல திருமணம் மறுமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நல்ல சிறப்பா இருக்கும். உங்களுக்கு ஒரு செய்தி, நல்ல செய்தி வரத்திற்கான வாய்ப்புகள் இந்த மாசத்துல, ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நல்ல விஷயங்கள் உங்களை செய்தியோட அது மனசுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஷேர் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. வீடு வாங்குறத பத்தி யோசிங்க. இடம் வாங்கி போடுங்க, வீடு கட்டுறதை பத்தி பிறகு யோசிங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்துல நிறைய சந்தேகங்களை உங்களுடைய உரிய ஆசிரியர்கிட்ட கேட்டு, சக ஆசிரியர்கிட்ட கேட்டு சில விஷயங்களை இது பண்ணிக்கோங்க. சமூக வலைதளங்களை மாணவர்கள் குறைத்து கொள்வது நல்லது. கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு இது தேவையில்லாத அவப்பெயரை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கூடியமான வரைக்கும் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, சொன்ன ராசி பலன் அத்தனையுமே சில பேருக்கு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கும். சுவாமி, நீங்க சொன்ன சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நடந்த மாதிரி இருக்கு. இது நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நீங்க பொது ராசி பலன்கள் சொல்றீங்க, ஆனா அது என் குடும்பத்துல எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இப்ப நேரம் எப்படி இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி தெரிஞ்சுக்கலாம், ஒரு நியூமராலஜி தெரிஞ்சுக்கலாம், ஒரு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ராசி கற்கள் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், வாஸ்து தெரிஞ்சுக்கலாம், பிரஷ்னம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எங்கிட்ட நீங்கள் குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்துருக்கு, நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு தீரும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்லணும், நம்ம பிரச்சனை தீரத்துக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு சரியாக இருக்கும், அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ சரி, நமக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு நேரம் சரியா இல்லை நமக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு சரியா இல்லை, நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய டைம் இப்படி இருக்கணும், நம்ம இந்த வழிபாடுகள் செய்தால் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு சில சூழ்நிலைகள் நமக்கு மாறும், இந்தந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது நமக்கு வாழ்க்கை நமக்கு நன்றாக மாறும். சிறப்பாக இறைவனுடைய ஆசியினால சிறப்பாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.